ஹலோ வியூவர்ஸ், இந்த உலகத்துல மனுஷனே உருவாக்குனது தான் பார்த்தீங்கன்னா, உலக அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. ஆனா பாருங்க, இயற்கை தனக்கு தானே ஒரு மாதிரியான அதிசயங்கள உருவாக்கிட்டு, ரொம்ப அமைதியா, சைலன்ட்டா அது பாட்டுக்கு அதனுடைய வேலைய பார்த்துட்டு இருக்கு. ஆனா மனுஷன் உருவாக்குன சில விஷயங்கள வச்சுட்டு, அததான் பெரிய அதிசயம். அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப அற்புதம் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, இயற்கைக்கு மிஞ்சின சக்தி ஏது அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இயற்கை அதிசயங்கள் ஏராளம். அப்படி இயற்கையாகவே உருவாகுன 6 இயற்கை அதிசயங்கள பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1 அரோரா போரியலிஸ். அரோரா போரியலிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒளி தோற்றம். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த அரோரா போரியலிஸ் எங்க நடக்கும்? எதற்காக நடக்கும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? துருவ பகுதியில எழக்கூடிய துருவ ஒளி அப்படிங்கிறத தான் அரோரா அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு அபூர்வமான ஒளி தோற்றம்ங்க. இது பொதுவா இரவு நேரங்கள்ல தோன்றுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒளி தோற்றம் பார்த்தீங்கன்னா, உலகம் தோன்றிய காலம் தொட்டே காணப்படுவதாக அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இந்த ஒளி தோற்றத்த நீங்க வந்துட்டு பொதுவா ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகா பகுதிகள்ல ஈஸியா பார்க்க முடியுமா? வட துருவத்துல தோன்றக்கூடிய ஒளிய வட துருவ ஒளி அப்படின்னும், தென் துருவத்துல தோன்றக்கூடியத தென் துருவ ஒளி அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த ஒளி உண்டாகக்கூடிய பகுதிய பார்க்கும்போது வண்ணங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிற மாதிரி தோணுமா? அந்த அளவுக்கு கலவையான பிரதிபலிப்பு குடுக்குமா அந்த ஒளிகள். அது போக பார்த்தீங்கன்னா, அந்த அரோரா அப்படிங்கிறது இயற்கையே தனக்கு தானே குடுத்துக்கக்கூடிய வான வேடிக்கை அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த அரோரா எப்படி ஏற்படுது தெரியுமா? பூமியுடைய காந்தமண்டலத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கும், பிளாஸ்மா அலைகளுக்கும் இடையிலான தொடர்புகள்ல சிக்கிய எலக்ட்ரான்கள் பூமியின் தெர்மோஸ்பியருக்குள்ள நுழையிறதுனால இந்த அரோரா ஏற்படுதுங்க. நம்பர் 2 தி கிராண்ட் கேனியோன். அமெரிக்காவுடைய அரிசோனா பகுதியில கொலராடோ ஆற்று நீரால மணல் மற்றும் பாறைகள் அரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் செங்குத்து பள்ளத்தாக்கு தான் இந்த கிராண்ட் கேனியோன் அப்படின்னு சொல்றாங்க. பூமியுடைய பரப்பளவுல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பிளவு சுமார் 446 கிலோமீட்டர் நீளமும் 29 கிலோமீட்டர் அகலமும் 1857 மீட்டர் ஆழமும் கொண்டதாக பார்க்கப்படுதுங்க. இந்த பள்ளத்தாக்கு பார்க்கறதுக்கு உலகத்துல இருந்து பல்வேறு மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்களாம். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அண்ட் கொலராடோ ஆற்றுல படகுகள்ல பயணிச்சுட்டே கூட இந்த பள்ளத்தை கண்டு கழிக்கிறாங்க பல மக்கள். சில பேர் பாத்தீங்கன்னா இங்க நடைப்பயணமும் மேற்கொண்டுட்டு இந்த இடத்த வந்துட்டு பார்வையிட்டுட்டு போறாங்க. கிராண்ட் கேன்யன் வடபகுதியில் இருக்கக்கூடிய நிலம் வடக்கு விளிம்பு அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது நார்த் ரிம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தென்பகுதி தெற்கு விளிம்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த விளிம்புகள்ல இருந்து அடிப்பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த பாதைகளும் இங்க இருக்காம். அது போக பாத்தீங்கன்னா இங்க முடிவடையக்கூடிய அடிப்பாகம் இருக்கும் இல்லையா, அந்த பாதைக்கு அத ஃபேண்டம் ராஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நடைப்பயணிகள் வந்துட்டு அதிக பேர் இரவு தங்கக்கூடிய அந்த வசதியும் இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால இங்க அதிக அளவுல டூரிஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் சொல்லுங்க, இயற்கையே இப்படி ஒரு மாபெரும் பள்ளத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னா அது ஒரு தனி அதிசயம் தானே. நம்பர் 3 விக்டோரியா ஃபால்ஸ். ஜாமிபியா ஜிம்பாப்வே நாட்டுடைய எல்லைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இயற்கையின் கொடையான விக்டோரியா ஃபால்ஸ். ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்லாம விலங்குகளுக்கும் பாத்தீங்கன்னா இது மேல ஒரு தனி ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விலங்குகளுக்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இடம் இந்த விக்டோரியா ஃபால்ஸ். அப்படி என்ன இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நதி வாரத்துல 7 நாட்களும் 24 மணி நேரமும் தண்ணீரை கொட்டிக்கிட்டே இருக்குமாங்க. அது போக இன்னொரு அதிசயம் இங்க நிகழுதுங்க. அது என்ன அப்படின்னா, காலையில இல்ல ஒரு சாயங்கால டைம்ல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா வானவில் தோன்றுவது இயற்கையான ஒரு விஷயம். நம்ம கண்டிப்பா புத்தகங்கள்ல படிச்சிருப்போம், இல்ல பார்த்திருப்போம். ஆனா இந்த ஃபால்ஸ்ல மட்டும் இரவுல அந்த வானவில் தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபால்ஸ்ல மட்டும் எப்படிடா இரவு நேரத்துல வானவில் தோன்றுது அப்படிங்கிறது யாருக்குமே இன்னமும் புரியாத அந்த புதிரா தான் இருக்குது. பிரமிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் முதல் டிசம்பர் வரைக்கும் இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த அருவி உருவாகக்கூடிய இடத்துல இயற்கையாக அமைஞ்சிருக்கக்கூடிய சாத்தான் நீச்சல் குளத்துல குளிச்சு மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நைல் நதி, காங்கோ நதி, நைஜர் நதி எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான நீளமான நதியாக இருக்கக்கூடிய விக்டோரியா தான் பாத்தீங்கன்னா அன்னையாக திகழ்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த விக்டோரியா அருவி பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக அகலமான, அதாவது 5577 அடியும் 262 இருந்து 304 அடி உயரத்துல இருந்து விழுகுதாங்க. இந்த அருவியில ஒரு நொடிக்கு 600 கியூபிக் தண்ணீர் கொட்டுதான். இந்த நதி கிட்டத்தட்ட 1677 மைல் தூரம் பயணிச்சு ஆப்பிரிக்காவுடைய அழகை இன்னுமே மேலும் கூட்டி அழகா காட்டுது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 4 தி கிரேட் பேரியர் ரீஃப். இந்த கிரேட் பேரியர் ரீஃப் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இயற்கை அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரேட் பேரியர் ரீஃப் பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான சுற்றுலா தலம்ங்க. ஒவ்வொரு ஆண்டும் 2 மில்லியன் பார்வையாளர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. தண்ணிக்கு உள்ளேயும் சரி வெளியேவும் சரி இதனுடைய அழகை கண்டு களிக்க பல மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. கிரேட் பேரியர் ரீஃப் உலகத்துல மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்புங்க. இது போக இது 2900க்கும் மேற்பட்ட தனிப்பட்ட திட்டுகளால ஆனதாங்க. இந்த பாறைகளுடைய அகலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 முதல் 250 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமா. நீளம் பாத்தீங்கன்னா குயின்ஸ்லாந்துடைய அந்த வடக்கு முனையிலிருந்து பண்டா பெர்க்குடைய வடக்கே 2300 கிலோமீட்டர்களுக்கும் மேல பாறை நீண்டிருக்கான். இதனுடைய ஆழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நீருல சராசரியா 35 மீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்கு. அதே சமயம் வெளிப்புற பாறைகள்ல அந்த சரிவுகள் அப்படின்னா 2000 மீட்டருக்கும் அதிகமான ஆழம் வரைக்கும் நீண்டு இருக்குங்க. கிரேட் பேரியர் ரீஃப்ல சுமார் 3000 பவளப்பாறைகள், அது போக 900க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்குங்க. இதுல சுமார் 600 கண்ட தீவுகளும் 300 பவளப்பாறைகளும் வந்துட்டு இருக்கு. கிரேட் பேரியர் ரீஃப் விண்வெளியிலிருந்து பார்த்தாலும் கூட தெரியக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? இது பாத்தீங்கன்னா உயிரினங்களால் உருவாக்கப்பட்ட உலகத்துடைய மிகப்பெரிய ஒற்றை அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5 பாரிகுடன் வல்கனோ. இந்த பாரிகுடின் எரிமலை பாத்தீங்கன்னா மெக்சிகோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க இயற்கை அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். 1943ஆம் ஆண்டுல ஒரு சோள வயல்ல இருந்து திடீர்னு தோன்றி வேகமா உயர்ந்த மலைகளால் ஆனது
சார்ந்ததான் இந்த எரிமலைங்க. மெக்சிகோவில் இருக்கக்கூடிய மைக்கோகன் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தின் பெயரால பாரிகுடின் அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 1943ஆம் ஆண்டு உருவான இந்த எரிமலை வெடிப்பு இன்னைக்கு வரைக்கும் ஒரு இயற்கை அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரிகுடின் ஒரு இன்ஆக்டிவான வல்கனோங்க. அதனுடைய கூம்பு அண்ட் வெடிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு எரிமலை குழம்ப வெடிச்சு தள்ளி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றா திகழுது. அண்ட் இந்த பாரிகுடின் பார்த்தீங்கன்னா பாரிகுடின் எரிமலை தேசிய பூங்கா அப்படின்னு அழைக்கப்படுது. இது பிராந்தியத்துடைய தனித்துவமான புவியியல் அண்ட் சுற்றுச்சூழல் அம்சங்கள்லாம் பாதுகாக்கப்படுதுங்க இன்னைக்கு வரைக்கும். நம்முடைய கிரகத்துடைய ஆற்றல் மிக்க தன்மை அதனுடைய சக்தி வாய்ந்த சக்திகளுக்கு ஒரு சான்றா இந்த பாரிகுடின் எரிமலை தான் கருதப்படுது. இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அண்ட் விஞ்ஞானிகளால பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடமா கருதப்படுது இந்த இடம். ஸோ அது போக இதனுடைய நிலப்பரப்பை ஆய்வு செய்யும் போது அந்த இடத்துல எப்படியெல்லாம் அந்த எரிமலை முன்னொரு காலத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு சான்றுகள் கிடைக்குது. முன்னாடி வெடிச்ச அந்த எரிமலை குழம்புடைய அந்த மிச்ச சொச்ச எச்சங்களை உங்களால பார்க்க முடியுமா இந்த இடத்துக்கு போனா. நம்பர் 6 மவுண்ட் எவரெஸ்ட். உலகத்துடைய மிகப்பெரிய சிகரம் தாங்க இந்த மவுண்ட் எவரெஸ்ட். உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான அந்த மலை அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த எவரெஸ்ட் சிகரத்தை தான் பல பேரும் சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து உயரத்தை அதிகரிச்சுட்டு வரக்கூடிய இந்த மவுண்ட் எவரெஸ்ட் இப்பவும் பாத்தீங்கன்னா புரியாத புதிரா தான் இருக்குது பல பேருக்கு. அப்படி பல ஆச்சரியங்களை இதனுள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். பல பேர் போகவே முடியாத இடம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எவரெஸ்டுடைய அந்த உயரம் பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது இப்ப வரைக்கும். ஸோ உலகத்துடைய மிக உயரமான மலை அப்படின்னு சொல்லப்படுது. பலர் இந்த மலையில ஏறணும் அப்படின்னு கனவு மட்டும் தான் கண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது முடியல. இந்த எவரெஸ்ட் சிகரத்துடைய அந்த உயரம் ஏன் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் டெக்டானிக் பிளேட்ஸ். ஸோ இந்த டெக்டானிக் தகடுகளுடைய அசைவுகள் தான் முக்கிய காரணம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிறந்த மலையேறும் வீரர்களுடைய கனவு அப்படிங்கிறது இந்த எவரெஸ்ட் எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு இயற்கை அதிசயங்கள்ல முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையை தனக்கு தானே அழிச்சுக்கிட்ட அந்த 6 விதமான அதிசயங்களை பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவ்விசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.